Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.3ல 4th சம் வந்து பார்க்க போகிறோம். 4th சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஃப் வந்து கொஷின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை வந்து அதோடைய வேல்யூஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் f(9) = 2ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 9 வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஒய் ஆக்சிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கிராஃப். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு f(0)ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 0 வந்து இங்கே இருக்குது. இங்கே கரெக்டாக மேப் ஆகிருக்கிற ஒய் ஆக்சிஸ் இது என்னென்னு பார்த்தோம்னா 9 தான் வந்து கரெக்டாக மேப் ஆகிருக்கு. அப்படின்னா f(0)ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 9. அடுத்தது செகண்ட் ஒன் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா f(7). f(7)ங்கிறப்ப 7 வந்து எக்ஸ் ஆக்சிஸை வந்து டினோட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸில் 7 இங்கே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் அது கரெக்டாக எங்கே மேப் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 6ஓட மேப் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்துருக்கு. இந்த இடத்துக்கு நேராக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. அப்படின்னா f(7)ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. அடுத்தது சி வந்து என்னென்னு பார்த்தோம்னா f(2). f(2)ன்னுட்டு பார்க்குறப்ப எக்ஸ் ஆக்சிஸில் 2க்கு நேராக எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா 6 தான் வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு f(2)ஓட வேல்யூ 6ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது டி வந்து பார்த்தோம்னா f(10). f(10)ங்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸில் 10 எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. 10லேயே வந்து அந்த ஒய் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லைன் வந்து எண்ட் ஆயிடுச்சு. லைன் வந்து எனக்கு 10ல் டச் ஆகுதுங்கிறப்போ ஒய் ஆக்சிஸோட வேல்யூ 0வாக இருக்கும். அப்படின்னா f(10)ஓட வேல்யூ 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f(x) = 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறது ஒய் ஆக்சிஸை வந்து டினோட் பண்ணும். இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸை வந்து டினோட் பண்ணும். அப்படின்னா ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன இருக்குது 1 வந்து இருக்குது. அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் 1 வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 கரெக்டாக இந்த இடத்துல தான் வருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா 9க்கும் 10க்கும் நடுவில் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. 9க்கும் 10க்கும் நடுவில்ங்கிற பார்க்குறப்ப f(x) = 1. அப்படின்னா f(9.5)ல் தான் வந்து எனக்கு 1 வந்து மேப் ஆகிருக்கு. அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ 9.5ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். எனக்கு 1 வந்து ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். ஒய் ஆக்சிஸில் 1 வந்து எனக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 9க்கும் 10க்கும் நடுவில் தான் மேப் ஆகிருக்கு. அதனால இங்கே 9.5ன்னுட்டு எக்ஸோட வேல்யூ நான் போட்டிருக்கேன். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். இங்கே வந்து தேர்ட் சப்டிவிஷனில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டொமைன்ங்கிறது இங்கே எக்ஸ் ஆக்சிஸை வந்து டினோட் பண்ணுவேன். ரேஞ்சுங்கிறது எனக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து எனக்கு ரெடி ஆகும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. அதனால் டொமைன் = 1 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை எழுதிக்கிறேன். அடுத்தது ரேஞ்சுன்னு பார்க்குறப்ப ஒரு ஆரோ டயக்ராமில் ரைட் சைடில் மேப் ஆனது மட்டும் பார்ப்போம். இங்கே எனக்கு 10 வரைக்கும் இருக்குது கரெக்டாக. ஆனால் எனக்கு 9 வரைக்கும் தான் மேப் ஆகிருக்கு. அப்படி பார்த்தா ரேஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு 0லேருந்து 9 வரைக்கும் இருந்திருக்கும். அதோட நம்ம டொமைன் வந்து ஒன்று தப்பு பண்ணிட்டு எனக்கு 0லேருந்து தான் கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல 0வும் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ரேஞ்சிலையுமே அப்படி தான் 0வை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு மேப் ஆகிருக்கு. அப்படின்னா 0, 1, 2லேருந்து 9 வரைக்கும் இதுதான். இதான் வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப். இந்த இடத்துல இமேஜுன்னுட்டு எதை சொல்கிறாங்கன்னா 6ஓடைய அவுட்புட் வந்து என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 6ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இன்புட். அந்த இன்புட்டோடைய அவுட்புட் வந்து என்னவாக இருக்குங்கிறது தான் இமேஜுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 6ஓடைய அவுட்புட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மேப் ஆகிருக்கிற இடம் 5. அப்படின்னா எனக்கு அதுதான் அவுட்புட்டாக இருக்க முடியும். அப்படின்னா எனக்கு ஆன்சர் 5ன்னுட்டு கிடச்சிருக்கு ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.